ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். அனைத்து உயர்நிலை மற்றும் அடிப்படை ஜோதிட கல்வியை கற்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த 9வது பாவகத்தினுடைய 2வது பகுதியை இன்று தொடங்குவதற்கு முன்பாக மனதிற்குள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம், ஜோதிடத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை ஒரு நிமிடம் மனதிற்குள் நினைத்து வழிபட்ட பிறகு இந்த வகுப்பு இனிது துவங்கும். நன்றி. காலையில 9வது பாவகத்தினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு 35-40 விதிகள் பார்த்தோம் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எத்தனை விதிகளை எழுதினீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இந்த 2வது பாவகத்தில் விடுபட்ட செய்திகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். பெரும்பாலும் எங்களுக்கெல்லாம் நடத்தும் போது இந்த 9வது பாவகத்தை பற்றி மிக குறுகிய நேரம்தான் நடத்தினார்கள். ஒரே பீரியட்ல முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு பீரியடுமே தேவையற்ற வியாக்கியானங்களை பேசிக்கொண்டே பொழுதை போக்கினார்கள். பாயிண்ட்னு பார்த்தா எதுவும் கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. ஒரு 1.5 மணி நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான கருத்துக்களை சொல்ல வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு 9ஆம் அதிபதியை பற்றி விடுபட்ட செய்திகளை இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை காதில் கேட்பதை விட உங்கள் கையில் ஏடுகளை வைத்து எழுதி வைத்துக் கொண்டால் அது கடற்கரையில் இருக்கக்கூடிய கல்வெட்டு எழுத்துக்களை போல எப்போதும் அழியாமல் இருக்கும் என்று நான் சொல்கிறேன். அந்த அடிப்படையில அந்த 9ஆம் இடத்தினுடைய அதிபதியோடு 1ஆம் இடத்தின் அதிபதி, அதாவது லக்னாதிபதி சேரும் போது மாபெரும் யோகத்தை தரும். 9ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேரும் போதும் பார்க்கும் போதும் அந்த திசாபுத்தி காலங்களிலே மாபெரும் யோகத்தை தரும். 1ஆம் இடத்தின் அதிபதியும் 9ஆம் இடத்தின் அதிபதியும் 5ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்தாலோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டாலோ அந்த திசாபுத்தி காலங்களிலே ஒரு ராஜ யோகத்தை தரும். ஏன் கேட்டா திரிகோணாதிபதிகள் 1, 5, 9 இந்த மூவருமே ஒருவரோடு தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய ராஜயோகத்தை அந்த திசாபுத்தி காலங்களிலே தந்தே தீரும். அதே மாதிரி 9க்குரியவனோடு 4க்குரியவன் சேரும் போது பார்க்கும் போது அந்த திசாபுத்தி காலங்களிலே அவருக்கு ஒரு ராஜயோகத்தை தரும். 9ஆம் அதிபதியோடு 7க்குரியவன் சேரும் போதோ பார்க்கும் போதோ யோகத்தை தரும். 9ஆம் இடத்தின் அதிபதியோடு 9ஆம் இடத்தின் அதிபதியோடு 4ஆம் இடத்தின் அதிபதி சார் 1 + 4 அப்படி போட்டுங்க. ஷார்ட் எழுதுங்க. நீங்க 9ஆம் அதிபதி இப்படிலாம் எழுதுனீங்கன்னா முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எழுதணும். லக்னாதிபதிக்கு 1ன்னு போடுங்க, அவ்வளவுதான். இதை எப்படி எழுதிருக்கணும் தெரியுமா? நீங்க நான் சொல்றேன் எப்படி எழுதிருக்கணும்னு. 9 + 4 = ராஜயோகம். அப்படி எழுதினவங்க யார்? எத்தனை பேர் எழுதிருக்கீங்க சொல்லு பார்ப்போம். 9 + 4 = ராஜயோகம். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. பார்த்தாலோ சேர்ந்தாலோ, பார்த்தாலோக்கு இப்படி போடுங்க அம்புக்குறி, சேர்ந்தாலோ இப்படி போடுங்க அம்புக்குறி. அப்ப பார்த்தாலோ சேர்ந்தாலோ அர்த்தம். அவ்வளவு ஷார்ட்கட்டா எழுதணும். ரிப்போர்ட்டர் மாதிரி எழுதணும். நீங்க வாட்டுக்கு 9ஆம் அதிபதியோடு 5ஆம் அதிபதி பார்த்தாலோ சேர்ந்தாலோ
ராஜயோகத்தை தரும். நான் சொன்னதை அப்படியே எழுத நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ல 5 பாயிண்ட் தான் சொல்ல முடியும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன். நான் மேக்சிமம் ரொம்ப மெதுவாகவும் சொல்ல முடியாது. ஓகே, தெரிஞ்சுக்கங்க. சுருக்கமா கோணாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் சேரும் போது பார்க்கும் போது ராஜயோகத்தை தரும். புரியுதா? 9ஆம் அதிபதியோடு 4ஆம் அதிபதி பிளஸ் அல்லது 9 பிளஸ் 7ஆம் அதிபதி 9 பிளஸ் 10ஆம் அதிபதி சேர்ந்தாலோ பார்த்தாலோ அந்த திசை புத்தி காலங்களிலே ஒரு ராஜயோகத்தை தந்தே தீரும். இதோட சுருக்கம் என்ன அப்படின்னா, கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியோடு கோணாதிபதி என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இவர்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அந்த திசாபுத்தி காலங்களிலே மிகச்சிறந்த ராஜயோகத்தை கட்டாயம் தந்தே தீரும். புரியுதா? சரி, அந்த 9ஆம் இடத்திலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன என்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை இப்ப நான் பட்டியல் போட போறேன். இப்ப போட்டுக்குங்க. 9இல் நின்ற கிரகம். தலைப்பு 9இல் நின்ற கிரகம். லெப்ட் சைடுல எழுதிக்கங்க. சூரியன் நின்றால் 9ஆம் ஸ்தானத்துல சூரியன் இருந்தால் என்ன? இப்ப நான் சொல்லக்கூடியது தாய் மகள் ஏசல் என்ற நூலிலே புலிப்பாணி சித்தர் சொன்ன ஒரு கருத்து. மேல தாய் மகள் ஏசல் அப்படின்ற புக்கை போட்டுக்குங்க. எந்த புக்ல எத்தனாவது பக்கத்துல அது இருக்கு அப்படின்னு. தாய் மகள் ஏசல்ல சூரியன் 9ஆம் இடத்தில் இருந்தால் லெப்ட்ல சூரியன் போட்டுங்க, ஒரு மைனஸ் போட்டு 9இல் சூரியன் ஒரு மைனஸ். பிதிர் நஷ்ட பயனாம். பிதிர் நஷ்ட பயனாம். பிதிர்னா அப்பாவுக்கு நஷ்டம் உண்டு. உங்களுக்கு எது தூய தமிழ் எழுதுனாலும் எழுதிக்கலாம், அல்லது அப்பாவுக்கு நஷ்டம் உண்டு. எப்ப 9ல சூரியன் இருந்து அந்த பையனுக்கு சூரிய திசை வரும்போது அப்பா நஷ்டம் அடைவாருன்னு அர்த்தம். நஷ்டம் கஷ்டம் எல்லாமே நடக்கும். சரி, 9இல் சூரியன் இருந்தால் பிதிர் நஷ்ட பயனாம். குரு துரோகி. 2வது பாயிண்ட் குரு துரோகி. குரு துரோகிக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம். குரு துரோகிக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு. கர்ணன். சார் அந்த புராணத்தை சொல்லல சார், ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. சம்பவம். குரு துரோகிக்கு 1,00,000 காரணம் சொல்லலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. குருவை கொலை பண்ணா கூட குரு துரோகம் சார். குருவை கொலை பண்ணா அது மிகப்பெரிய துரோகம். அது ஏமாத்துறது. ஆமா, ஏமாத்துறது, அவதூறாக பேசுவது, அதெல்லாம் கூட சொல்லலாம். குருவுக்கு பின்னாடி பேசுறது, அந்த மரியாதை இருப்பது, அதாவது பெண்களுக்கு துரோகம் செய்வது. ஆமா, அதாவது கொரோனா டயத்துல எத்தனையோ பேர் படிச்ச இன்ஸ்டியூட்டுக்கு ஃபீஸ் கட்டாம போயிட்டாங்க தெரியுமா? அப்ப ஃபீஸ் கேட்க கூடாது, அவங்க டிசி கேட்டா கொடுத்துருங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை லட்சங்கள் இழப்பு அப்படின்றது தெரியுமா? நம்மள எத்தனையோ பேர் கூட அப்படி இருந்திருப்போம். அந்த டயத்துல ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டாம நம்ம வந்திருப்போம். அதெல்லாம் ஒரு திருவு துரோகிக்கு எடுத்துக்காட்டு. திருடுவது, குருவினுடைய இதை திருடுவது, குருவினுடைய மரியாதையில் நடந்து கொள்வது, குருவை பற்றி வெளியில் பேசுவது, குருவுக்கு கட்டணத்தை கொடுக்காமல் கட்டணத்தை கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவது, என்ன வேணா சொல்லிக்கலாம். இதெல்லாம் லிஸ்ட் போட்டா ஒரு 1,00,000 லிஸ்ட் வரும். ஓகேவா? குரு துரோகம். மறையோரை தூசிப்பான். மறையோரை தூசிப்பான். மறையோர்னா என்னங்க? முன்னோர்களை பழிப்பான். அப்ப 9ல குரு இருந்தா 3 பாயிண்ட் தான் சொல்றாரு.
பிதிர் நஷ்டம், தந்தைக்கு அப்பாவுக்கு இழப்பு. குரு துரோகி, மறையோரை தூசிப்பான், முதியோர்களையும் முன்னோர்களையும் அவன் வசைபாடுவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 9ல சந்திரன் இருந்தால் பாக்கியவான், தெய்வ பக்தன். பாக்கியவான், தெய்வ பக்தன், பரதார மோகமுள்ளோன். பரதார மோகமுள்ளோன். புத்திர பாக்கிய மெத்த உண்டாம். நாளே பயணித்து சொல்றாரு. சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்தா பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்ற ஒரு சொல்லே போதும், அவனுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிருந்தான்றார். புரியுதா? 9. அதுக்கடுத்து தெய்வ பக்தன், பரதார மோகம் உள்ளோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பரதார மோகம் உள்ளோம். புத்திர பாக்கியம் மெத்த உண்டு. செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருந்தால் குருவுக்கு துரோகம் செய்வான். குருவுக்கு துரோகம் செய்வான். செல்வம் நஷ்டமடையும். செல்வம் நஷ்டமடையும். கோள்கள் சொல்லி பகையை வளர்த்துக் கொள்வான். கோள்கள் சொல்லி பகைகளை வளர்த்துக் கொள்வான். கர்மிகன், கர்மிகன்னா கஞ்சப்பைய. ஒரு கையில காசு எடுத்து விளங்க மாட்டேன், கொடுக்கறது யோசிப்பான். கர்மிகன், அவன் தான தர்மம் பண்றதுக்காக கொஞ்சம் யோசிப்பான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து வீண் அலைச்சல். வீண் அலைச்சல். குழந்தையை பெற்றோர் நாசமாவார். குழந்தையை பெற்றோர் நாசமாவார். நான் ஏற்கனவே இதே கருத்து நேற்று சொன்னேன்ல. 9ல செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடைமுறைக்கு வந்தா அப்பாவுக்கு ஆகாது. இப்ப என்னுடைய ஜாதகத்துல அப்படி இருக்கு அப்படின்னா எங்க அப்பாவுக்கு அந்த திசையில ஆகாது. என்னுடைய பையனுடைய ஜாதகத்துல 9ல செவ்வாய் இருக்கு, அவனுக்கு செவ்வாய் திசை வந்துருச்சுன்னா அப்பாவாகி எனக்கு ஆகாது. அப்ப யாருடைய ஜாதகத்துல இருக்கோ அவங்களுடைய அப்பா, குழந்தையை பெற்றோர் நாசமாவார். சகோதர நஷ்டம் உண்டு. சகோதர நஷ்டம்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர்கள் எல்லாம் மரணத்தை தழுவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். சகோதர நஷ்டமுடையவன். குவலயத்தில் பாவி என்று பெயர் எடுப்பவன். குவலயம் என்று சொன்னால் உலகம், அவன் வாழக்கூடிய பகுதி, அவன் பணிபுரியக்கூடிய இடம். அங்கே அவனுக்கு பாவி என்ற பெயர் தான் இருக்கும். 4 பேர்த்துல கேட்டோம்னா அவனுக்கா அப்படின்னு சொல்லி அவனை பற்றி மட்டமாக பேசக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஒரு குட்வில் எடுத்திருக்காரா அப்படி பார்த்தா கிடையாது. குட்வில் அவருக்கு இருக்காது. ரைட். 9ல் புதன் இருந்தால், நான் என்ன சொன்னது எழுதிட்டீங்களா? மறுபடியும் சொல்லணுமா? 9ல் செவ்வாய் இருந்தா குருவுக்கு துரோகம் செய்வான், செல்வம் நஷ்டமடையும். சரி, ரைட்டு. 9ல் புதன் இருந்தால் வித்தையுள்ளோன். வித்தையுள்ளோன்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, கல்வியில் பெரிய மனிதனாக இருப்பான், திறமக்காரன் அர்த்தம். ஸ்கில் பர்சன். ஸ்கில் பர்சன், திறமை மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன். 9ல புதன் இருந்தா வித்தையுள்ளோன். தர்மன், மானினத்தில் தனவானாம், உலகில் பணக்காரன். அப்படி போட்டுக்குங்க. நான் 2யுமே சொல்றேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ எழுதிக்கங்க. மானினத்தில், மானினத்தில் தனவானாம், அப்ப செல்வந்தன். மகிழ்வுடையோன், எப்பயும் பி ஹாப்பியா இருப்பான். மகிழ்வுடையோன், சந்தோஷமா இருப்பேன். மாமன் துணை, மாமனுடைய துணை இருக்கும். பிதிர் பொருளும், பிதிர் பொருள்னா என்னங்க? அப்பாவின் சொத்தும்.
கீர்த்திகளும் உண்டு. கீர்த்தினா என்ன? புகழ். கீர்த்திகளும் உண்டு. பாருங்க, அப்ப புதன் 9ல இருந்தா சிறப்பு. புதன் 9ல இருந்தா சிறப்பு அப்படின்னா புதன் நல்ல நிலைமையில இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? கடகராசியா வருது, புதன் 9ல இருக்கு சார், ஒண்ணுமே ஆகல சார் அப்படின்னா புதன் எங்க இருக்கு? 9ல நீசம். ரைட் தானே? அப்படி இருந்துச்சுன்னா இது பூரா நடக்குமா? நடக்கும். அப்படி ஆப்போசிட்டா நடக்கும். அப்ப புதனுடைய வலிமையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். புதன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புதன் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இது அத்தனையும் நடக்கும். வித்தையுள்ளோர் கர்மன் மான் இனத்தில் தனவானாக வாழ்வான், செல்வந்தன் காஸ்காரே, மகிழ்வுடையோன், எப்போதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவன், மாமன் துணை, மாமனுடைய துணை இருக்கும், தாய் மாமனுடைய துணை இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. பிதிர்பொருளும், பிதிர்பொருள்னா அப்பாவுடைய சேர்த்து வச்சிருந்த காசு, இடங்கள், வீடு, அவருடைய சொத்தெல்லாம் கிடைக்கும். கீர்த்திகள் உண்டு, அவன் சமுதாயத்தில் புகழ் வாய்ந்தவனாக வாழுவான். எல்லாம் எழுதியாச்சா? அடுத்து 9ல குரு. 9ல குருனாலே ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வரும். என்ன பழமொழிங்க? ஓடி போனவனுக்கு 9ல குரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டு பிள்ளைய தூக்கி கூட்டிக்கிட்டு ஓடி போயிடுவானா? அந்த குரு திசை வந்தால் தூர தேசத்து பயணம் செல்வான். 9ஆம் இடத்தில் குரு இருந்து அந்த குரு திசை வந்தால் தூர தேச பயணம் மேற்கொள்வான். என்னுடைய பெரிய பையனுக்கு 9ல குரு. கரெக்டா அவனுக்கு இப்ப ராகு திசை முடிய போகுது, இன்னும் 2 வருஷத்துல குரு திசை ஆரம்பிக்குது. குரு திசை குரு புத்தியில லண்டன் போறான் படிக்கிறதுக்கு. அப்ப கரெக்டா இருக்கா? 9ல குரு இருந்தாலே லக்கணத்தை பார்க்கும், 5ஆம் பார்வை லக்கணத்தை பார்க்கும். லக்கணத்தை பார்க்கணும் அல்லது சந்திரனை பார்க்கணும். குரு லக்கணத்தையோ சந்திரனையோ பார்த்தால் அது யோகமானவன். எழுதிங்க. குரு யார பார்க்கணும்? ஒண்ணு லக்கணத்தை பார்க்கணும் அல்லது சந்திரனை பார்க்கணும். பார்த்தா அவனுக்கு எல்லாமே சுமூகமா கிடைக்கும். அப்ப 9ல குரு இருந்து குரு திசை வரும்போது, அதனாலதான் ஜோதிடத்துல பழமொழி இருக்கு, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு. அப்ப நான் இதை பொருத்தி பாக்குறேன். கரெக்டா அவனுக்கு 9ல குரு, குரு திசை வரப்போகுது, லண்டனுக்கு படிக்கிறதுக்கு போறான். புரியுதா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த சூத்திரப்படி இருந்து அது நடந்திருந்தாலும் நீங்க சொல்லலாம். சார் என் பையன் எனக்கு இருக்குங்கய்யா. உங்களுக்கு குரு 9ல இருக்கு, அந்த குரு திசை நடந்துருச்சா? குரு திசை நடந்துட்டு இருக்குங்க. நான் சவுதி அரேபியா போயிட்டு வந்திருக்கேன். இல்ல அந்த டயத்துல நீங்க தூர தேச பயணம் போனீங்களா? போயிருக்கேங்க, போயிருக்கேன். மகிழ்ச்சி. நீங்க யாரு பேரு? சண்முகவேல். வெரி குட், வெரி குட். பாத்தீங்களா? 9ல குரு இருந்து குரு திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அவன் தூர தேச பயணம் போவான். 1 2 விஷயத்துக்காகத்தே வெளிநாட்டுக்கு போவாங்க. ஓதல் நிமித்தம். ஓதல் நிமித்தம்னா பொருளாதாரம் தேடுறதுக்கு. ஓதல்னா கல்வி, நிமித்தம்னா வேலை. படிக்கிறதுக்கு பொருளாதாரம் தேடுறதுக்கு மட்டும்தான் வெளிநாடு போவாங்க. அப்ப அந்த அடிப்படையில இவர் பொருளாதாரம் தேடுறதுக்காக போயிருக்காரு. ஓகேவா? சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு. அப்ப அந்த திசாபுத்தி வந்து அது குரு நல்ல குருவா இருந்துச்சுன்னா அழகா அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிரும். சரி, 9ல் குரு இருந்தா என்ன நன்மை? ஆச்சாரன். ஆச்சாரன் இந்த வார்த்தை புரியல அப்படின்னா ஒழுக்கமானவன் அப்படி போட்டுக்குங்க. அதுவும் புரியல அப்படின்னா நல்லவேன்னு போட்டுக்குங்க. உங்களுக்கு எது புரியுதோ போட்டுக்குங்க. இப்ப அவர் 9ல குரு இருந்தா அவர் நல்லவர் அர்த்தம். சண்முகவேல் நல்லவர், அவர் நம்பி எதுவும் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரன் அப்படின்னா ஒழுக்கமானவன். ராஜ மன்னன் ஞானி. எழுதிங்க. ராஜ மன்னன் ஞானி. நல்ல கர்மா நமக்கு இருந்தாதான் 9ல போய் குரு அமையும். சும்மா எல்லாத்துக்குமா குரு 9ல அமையுது?
எனக்கெல்லாம் குரு 3 இருக்கு. ஆமா. ராஜ மன்னன் ஞானி 16 வருஷம் குரு நல்லா அமைஞ்சு போய் 9ல இருந்து குரு நல்லா அமைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த 16 வருஷம் அவன் கொடி கட்டி பறப்பான், மாற்றமே கிடையாது, டாப் டக்கர்ல போவான். ராஜ மன்னன் ஞானி, ஞானின்னா அறிவாளிடா. அதுக்கு அடுத்து மன்னனாலே லாபம் உள்ளோன், மன்னனாலே லாபம் உள்ளோனா அவனுக்கு அரசு பணி கிடைக்கும். 9ல குரு இருந்து குரு திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதினாருன்னா அவருக்கு மன்னனாலே லாபம் உண்டு அப்படின்னா அரசு பணி உறுதியாக கிடைக்கும். இந்த உலகில் புகழுடையவன், இந்த உலகில் புகழுடையவன். மைக் ஆஃப் பண்ணுங்க சார். யார் மைக் ஆன் பண்ணி இருக்கிறது? தயவுசெய்து மைக் ஆஃப் பண்ணுங்க. யார் அது? செல்வகுமார். ஆமா, தேவைன்னா ஆன் பண்ணுங்க, மீதி நேரத்தில் ஆஃப் பண்ணிருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? சார் 9ல குரு இருந்தா என்ன சொல்லுவாரு? ஆச்சாரமிக்கவன், ராஜ மன்னன், ஞானி, மன்னனாலே லாபம் உண்டு, கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் சர்வீஸ் பாப்பான். 5 இந்த உலகில் புகழ் உடையவன், ஃபேமஸ் ஆனவன் அர்த்தம். ஓகேவா? அதுக்கடுத்து 9ல சுக்கிரன் இருந்தால் தேவபக்தி தனவானன், தேவபக்தி தெய்வ பக்தி எதை இப்படி போட்டிருக்காங்க? தெய்வ பக்தி தனவான், தனவான்னா காசுக்காரன் அப்படின்னு அர்த்தம் 9ல சுக்கிரன் இருந்தா. அதுக்கடுத்து சுய கவிதை பாடக்கூடியவன். யாராவது இருக்கீங்களா 9ல சுக்கிரன் இருந்து கவிதை எழுதுறீங்களா? சுய கவிதை எழுதக்கூடியவன், தீர்க்க ஆயுள் உடையவன். நான் ஏற்கனவே சொன்னேன், குரு சுக்கிரன் புதன் 6, 8, 12 இருந்துச்சுன்னா ஆயுள் கம்மின்னு. இந்த 3மே 6, 8, 12 இருந்துச்சுன்னா ஆயுசு மிக குறைவு. அப்ப உங்களுக்கு சுக்கிரன் எல்லா கிரகங்களும் ஆயுள் தருது. அந்த அடிப்படையில 9ல சுக்கிரன் இருந்தா தீர்க்க ஆயுள் உடையவன். காதலியால் அற்பம் உள்ளோன், காதலியால் அற்பம் உள்ளோன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுக்கிரனே காதல் கிரகம், அது 9ஆம் அதிபதி, காதல் திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. சரி, அது உச்ச நீசம் குறிப்பறிந்து புவியோருக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த சுக்கிரனுடைய நிலைமையை சீர்தூக்கி பார்த்துட்டு தான் நீங்க முடிவெடுக்கணும். அதுக்கு அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து என்னங்க? சனி 9ல இருந்தா அவன் ஆளடிமையாக செல்வான், ஆளடிமையாக செல்வான். ஆளடிமை வைத்திருப்பான் கிடையாது, இவை யாச்சியாவது போய் அடிமை ஆளாதுட்டே கிடப்பான். 9ல சனி இருந்தா விதி உண்டு. 9ல சனி இருந்தா ஆயுள் உண்டு. சேயனுடைய பிதிர் நஷ்டமடி, அப்பாவுக்கு ஆகாது. 9ல் சனி இருந்து சனி திசை நடைமுறைக்கு வந்தால் 90% தந்தை இறக்கிறார்கள். யாருக்காவது நடந்திருக்கா? 9ல சனி இருந்து அந்த சனி திசை நடைமுறைக்கு வந்தால் 90% தந்தைக்கு உயிராபத்து ஏற்படுகிறது. அப்ப சூரியனையே நீங்க சீர்தூக்கி பார்த்துக்கணும், சூரியனை வச்சு முடிவெடுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து 9ல் ராகு இருந்தால் என்ன? அஷ்டமத்தில் ராகு நிற்க அரவு பயன். அரவு பயன் அது பாம்பால் பிரச்சனை ஏற்படும். பிளவை தான நசன்
என்றும் அம்மையாலும் 9ல ராகு இருந்து ராகு திசையெல்லாம் வரும்போது அம்மைப்படும், அம்மை நோய். சோரனாலும் அவதிமத்த உண்டாகும் தாயே. சோரன் என்று சொன்னால் பெண்கள் தொடர்பால் அவனுக்கு துன்பம் வந்து சேரும். மெத்த உண்டு, மெத்த உண்டுன்னா அதிகமான துன்பம் வந்து சேரும். 9ல ராகு இருந்தா அரவு பயம் உண்டு. அரவு என்றால் பாம்பு. பிளவை, தனநாசன். தனநாசன் என்னதுங்க? அந்த டயத்துல காற்றெல்லாம் சொத்து கித்துல எல்லாத்தையும் இழப்பாரு, பொருளாதாரத்தை இழப்பாரு, தான் சேர்த்து வைத்திருந்த அனைத்து சேமிப்பும் கரைந்து காணாமல் போய்விடும் அப்படின்னு அர்த்தம். சரி, பிதிர்வர்க்க துரோகி. பிதிர்வர்க்க துரோகினா அப்பா வழிக்கு துரோகியா இருப்பான். அப்பா வழி அப்படின்னா என்னங்க? பெரியப்பா. இவனுக்கு அவனுக்கு ஆகாது. 9ல ராகு இருக்கிறவனுக்கு பெரியப்பா, பெரியப்பா மைங்க, இவங்களுக்கு அவனுக்கு ஆகாது. ஆமா. புடியான மந்திரங்கள் விகடத்தால் ஆபம் உண்டு. அவன் மந்திரவாதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றார். 9ல ராகு இருந்து புதன்லாம் வலிமையா இருந்தா சோசியக்காரனே மந்திரவாதியா மாறிடுவான். பாத்துக்குங்க. 7க்குரியவனும் 9க்குரியவனும் சேர்ந்து கேந்திரத்துல உட்கார்ந்தா அவன் மந்திரவாதி. 7+9 சேர்ந்துச்சுன்னா மந்திரவாதி. எனக்கு சேர்ந்திருக்கு. ஆமா, சீக்கிரம் மந்திரவாதி ஆகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும். அடுத்து கேது. கேது 9ல இருந்தா என்ன உண்டாகும்? அரவு, அரவு பயம். 9ல ராகு கேதுல இருந்தா தீண்டும். புத்திரதோஷன், புத்திரதோஷன். இப்ப 9ஆம் இடத்துல கேது இருந்து குருவும் சரியில்லாம இருக்கு அப்படின்னா, 5ஆம் இடமும் வீக்கா இருக்குன்னா அது புத்திர தோஷத்தை உண்டு பண்ணி விட்டுரும். தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்க வாய்ப்புகள் உண்டு. அதைத்தான் சொல்றாங்க. அதுக்கடுத்து கொடியவன். அவன் ஒரு எண்ணம் நல்லா இல்லாதவன், கொடியவன். ஒரு சிந்தனை ஒரு இயேசுநாதர் மாதிரி ஒரு கண்ணத்தை அடித்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டு அப்படிலாம் இருக்க மாட்டான். ஒரு கண்ணத்தை அடிச்சா 2 கண்ணத்தையும் அடிச்சுட்டு மூஞ்சிலையும் முத்திட்டு போயிருக்கான். கொடியவன். அயலார் சொத்தை இச்சிப்பவன். அடுத்த ஆள சொத்துக்கு ஆசைப்படக்கூடியவன். ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்தா கூட ஒரு 5 அடி தள்ளி ஊன்றுறாத்தே அவனுக்கு ஆத்மா சாந்தி அடையும். 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னு நினைக்க மாட்டான். அடுத்த இடத்துல ஒரு 5 அடி கல்ல தூக்கி நான் நட்டு வச்சாத்தேன் இவனுக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் உடையவனாக இருக்கக்கூடியவன். அயலார் சொத்தை இச்சிப்பவன். சரி, சுருக்கமா துஷ்ட ஜென்மன், துஷ்ட ஜென்மன் என்று சொல்றார். 9ல கேது இருந்து 8ஆம் இடம் சரியில்லாத துர்மரணம் நிகழும். துர்மரணம். ரைட்டு. அதுக்கு அடுத்து என்னங்க? அவ்வளவுதான். எல்லா கிரகமும் சொல்லிச்சேனா? சொல்லியாச்சுங்க. மாந்தி சொல்லுங்க. மாந்திதான் நான் ஒரு லிஸ்ட் 12 இடத்துல எங்க மாந்திக்கு ஒரு லிஸ்டே போட்டேன். மறுபடியும் அதை சொல்ல தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. 9ல மாந்தி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து போ. ஜாதக சிந்தாமணியில் சொன்ன கருத்து 9ஆம் இடத்தை பத்தி. ஜாதக சிந்தாமணி மேக்சிமம் இன்னைக்கு ஒரு 1/2 கூட எக்ஸ்ட்ரா பார்ப்போம். ஏன்னா இன்னையோட அதை முடிச்சிடணும் 9வது பாவத்தை. லக்னாதிபதியை விட 9 குடியவன் பலம் பெற்றால், லக்னாதிபதியை விட 9 குடியவன் பலம் பெற்றால் தந்தையை விட அதிகம் பாக்கியம் நிறைந்தவனாக இருப்பான். அப்பா ஒரு கொத்தனாரு அப்படின்னா இவன் ஆர்கிடெக்ட் இன்ஜினியரா இருக்கான், பெரிய ஆளா இருக்கான். அவங்க அப்பா படிக்காத இன்ஜினியர், கொத்தனார்.
இவன் ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்டுக்கு மேல ஒரு படிப்பு இருக்கு, என்ன தெரியுமா? ஆர்கிடெக்டுக்கு மேல எம்ஃபார்ம்னு ஒரு படிப்பு இருக்கு, எம்ஃபார்ம். ஆமா, ஒரு நகரத்தை உருவாக்கக்கூடிய படிப்பு. அது இன்ஜினியரிங்ல 5 வருஷ படிப்பு. இன்ஜினியரிங்னாலே 4 வருஷம் தான், ஆனா அது மட்டும் 5 வருஷம். லக்கணத்தை விட 9 கூடியவன் பலம் பெற்றால் தந்தையை விட அதிக பாக்கியம் நிறைந்தவனாக இருப்பான். அவன் அப்பா பத்தி கவலையே இல்லை. அவன் அப்பா தள்ளு வண்டி ஓட்டுறவரா இருந்தாலும் சரி, இவன் டாப்ல போயிருந்தான். ஓகேவா? பகலில் பிறந்த ஒருவனுக்கு சூரியன் சல ராசியில் இருக்க, சல ராசியில் இருக்க, நீங்க சர ராசின்னு போட்டுறாதீங்க, நீர் ராசியில் இருக்க அப்படி போட்டுக்குங்க. அந்த சூரியன் செவ்வாயை பார்த்தால், அந்த சூரியனை செவ்வாய் பார்த்தால் ஜாதகன் பிறந்த நேரத்தில் அவனுடைய தந்தை வெளியூரில் இருப்பான், பக்கத்துல இருக்க மாட்டார். எத்தனை பேர் பிரசவம் ஆகும்போது பக்கத்துல அம்மா பக்கத்துல இருக்காங்க? நான் என் ஃபர்ஸ்ட் பையனுக்கு இருந்தேன், செகண்ட் பையனுக்கு இல்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் போனேன். நான் மதுரையில இருந்து ராம்நாடுக்கு போறேன். அப்ப பகலில் பிறந்த ஒருவனுக்கு சூரியன் நீர் ராசியில் இருக்கணும். அந்த சூரியனை செவ்வாய் பார்த்தால் அந்த ஜாதகன் பிறந்த நேரத்தில் அவனுடைய தந்தை வெளியூரில் இருப்பான், பக்கத்துல பிரசவத்தப்ப இருக்க மாட்டான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பலன் சொன்னீங்கன்னா, அப்படியே அப்பா என்னங்க பிறந்ததவே சொல்லிட்டாருங்க அவரு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. இரவில் பிறந்தவனுக்கு சனி நீர் ராசிகளில் அமர்ந்திருந்தால், இரவில் பிறந்தவனுக்கு சனி நீர் ராசியில் இருந்து செவ்வாய் பார்த்துட்டா சாதகன் பிறக்கும் போது வெளியூரில் இருப்பார், அப்பா பக்கத்துல இருக்க மாட்டார். எத்தனை பேர் இருக்காங்களா வெளிநாட்டுல இருப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அங்கிருந்து வருவார். எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லா பேரும் பக்கத்துல இருப்பது இல்லை. இரவில் பிறந்தவனுக்கு சனியை பார்க்கணும், ஜலராசியில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த சனியை செவ்வாய் பார்த்துட்டான்னு பார்க்கணும். பார்த்துருச்சு அப்படின்னா நீங்க தைரியமா இவன் பிறந்த போது இவங்க அப்பா பக்கத்துல இல்லை, ரைட்டான்னு கேளுங்க. ஆமாங்க, அப்பதான் துபாயில இருந்து வந்தாரு, 3 நாள் கழிச்சுதான் வந்தாரு அப்படின்னு சொல்லுவான். இது கரெக்டா இருக்கும். நான் நிறைய பேத்துக்கு பார்த்து சொல்லியிருக்கேன், இது கரெக்டா இருக்கு. 9 கூடியவனும் சூரியனும். ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ விடியற் காலைன்னா அது இரவுல வருதா நைட்ல வருதுங்க ஐயா? விடியற் காலை இப்போ 4 அதெல்லாம் இது இரவு. இரவு. ஓகே. எப்ப சூரிய வெளிச்சம் மண்ணில் படுகிறதோ, சூரிய உதயம் ஆகிறதோ அப்பத்தே பகல். ஓகேங்க ஐயா, நன்றி. சூரிய வெளிச்சம் மண்ணுல படாததுக்கு முன்னாடி வரைக்கும் அது இரவு தான். ஓகேவா? 9 கூடியவனும் சூரியனும், 9 கூடியவனும் சூரியனும் சரராசிகளில் நின்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் 9 கூடியவனும் சூரியனும் சர ராசியில் மட்டும் நில்லாமல் நவாம்சத்திலையும் சரராசிகளில் நின்றிருந்தால், 9 கூடியவனும் சூரியனையும் பார்க்கணும். சரராசி மேசா, கடகா, துலாம், மகரம், இந்த 4மே என்னது சரராசி. அங்க 9 கூடியவன சரராசியில் இருக்கணும், சூரியனும் சரராசியில் இருக்கணும். அந்த 2 பேருமே நவாம்சத்திலேயே சரராசியில இருந்துச்சாங்கன்னா அவன் பிறக்கும் போது அவன் தந்தை பக்கத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து
சனியும் ராகும் கூடி, சனி ராகு கூடி 9ல் இருந்தால் ஜாதகனின் தந்தைக்கு தோஷம். சனி 9ல் இருந்தாலே தந்தைக்கு தோஷம். அந்த சனியோடு ராகு சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருந்தால் தந்தைக்கு தோஷம். அந்த திசாபுத்தி ராகு திசை வரும்போதோ சனி திசை வரும்போதோ தந்தைக்கு ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். லக்கணத்தில் சனி நிற்க, அதுக்கடுத்து லக்கணத்தில் சனி நிற்க ஜாதகன் தன் தந்தைக்கு துரோகம் செய்பவனாக இருப்பான். அப்பாவை கொலை பண்ணவே எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? பெத்த அப்பாவே கொலை பண்ணவே நிறைய பேர் இருக்கான் சமுதாயத்துல. லக்கணத்தில் சனி நின்றால் இளம் மனநோயாளி என்று பெயர். இளம் மனநோயாளி ஒரு முடிவை ஸ்ட்ராங்கா எடுக்கவே மாட்டான், குழப்பவாதியா இருக்கான். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முடிவை மாத்திக்கிட்டே இருக்கான். அப்படி மாத்திக்கிட்டே இருக்கிற எல்லாருமே மனநோயாளி தான். லக்கணத்தில் சனி நின்றால் ஜாதகன் தன் தந்தைக்கு துரோகம் செய்பவனாக இருப்பான். அப்பாவுக்கும் மகனுக்கும் சுத்தம் ஆகாது. எப்ப அதுவரை கொஞ்சம் குழாவி கொண்டிருந்தவர் சனி திசை சனி புத்தியிலாம் 7 சேர்ந்துடும். சரி, அதுக்கடுத்து 9ல் சூரியன் அமர்ந்திருக்க, 9ல் சூரியன் அமர்ந்திருக்க குளிகன் இருந்த ஸ்தானத்தின் அதிபதி. குளிகன்னா யாருங்க? மாந்தி. மாந்தி இருக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதி 3ஆம் இடத்தில் நின்றிருந்தால், 3ஆம் இடத்தில் வழி நின்றிருந்தால் தந்தையின் வழியை பின்பற்றி நாகரிகங்களை செய்பவனாய் இருப்பான். தந்தை எப்படியோ அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான். அப்பா அப்பா மாதிரியே பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இது. 9ல் சூரியன் இருக்கணும். மாந்தி இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தா தந்தையின் வழியை பின்பற்றி நற்காரியங்களை செய்பவனாக இருப்பான். அவங்க அப்பா ஒரு பெரிய சமூக சேவகர் அப்படின்னா இவனும் அதே சேவகை செய்வார். சூரியன் 4ல் இருக்க, சூரியன் 4ல் இருந்து கொடிய பாவர்கள் பார்க்க, கொடிய பாவர்கள்னா சனி செவ்வாய், இது பார்க்க ஜாதகனின் தந்தைக்கும் பூர்வீக வீட்டுக்கும் அழிவு உண்டாகும். ஜாதகனுடைய தந்தைக்கும் பூர்வீக வீட்டுக்கும் அழிவு உண்டாகும். 4ஆம் இடம் என்பது என்னங்க? வீடு. சூரியன் என்பது என்னங்க? தந்தை. அப்ப கொடிய பாவர்கள் பார்த்தாங்கன்னா அவருடைய வீடும் அழிவு, அப்பாவுக்கு பூர்வீக வீட்டுக்கும் அழிவு நேரும். 2 பேருக்குமே சிக்கல் ஏற்படும். அப்பாவுக்கு ஆபத்து, பூர்வீக வீட்டுக்கு ஆபத்து. சரி, அதுக்கு அடுத்து 9ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சூரியன். 9ல் சனி செவ்வாய் சூரியன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகரின் தந்தை, அந்த ஜாதகரினுடைய தந்தை நிகர வியாதிஸ்தானாக இருப்பார், பெரிய நோயாளியாக இருப்பார். அப்படி போட்டுங்க. 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 பேரும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குன்னா அவங்க அப்பா தீராத வியாதிக்கு சொந்தக்காரராக இருப்பார். அடுத்து 7ல் குரு நிற்க, 7ல் குரு நிற்க 9, 5 ஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க
7ல குரு இருக்கணும், 9லயும் 5லயும் ஏதாவது பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கணும். அப்படி இருந்தால் ஜாதகன் மீது அவனுடைய தந்தை வெறுப்புடையவனாக இருப்பான். தந்தைக்கு மகனை பார்த்த வெறுப்புடையவனாக இருப்பான். குலவெறியில இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்பா மகனை பார்த்து குலவெறியில இருப்பார். 7ல குரு, 9ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்திலையும் ஏதாவது பாவர்கள் இருந்தால் அந்த ஜாதகருடைய அப்பா குலவெறியில் இருப்பார். லக்கணத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்க, லக்கணத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்க, 4ஆம் வீட்டில் பாவர்கள் நின்றிருந்தால் ஜாதகன் இளம் வயதில் செல்வம் உடையவன். ஜாதகன் இளம் வயதில் செல்வமுடையவன். குரு லக்கணத்திலும் செவ்வாய் கேந்திரத்திலும் அமர்ந்திருக்க பிறப்பு முதல் பெரும் பாக்கியவான். இந்த சூத்திரம் எங்க வருது? குரு லக்கணத்திலும் செவ்வாய் கேந்திரத்திலும் அமர்ந்திருக்க பிறப்பு முதல் பெரும். இன்னைக்கு நம்ம ஆயுள் ஜாதகத்துல கொடுத்திருக்கோம். அதுல இருக்குது லக்கணத்துல குரு இருக்கு, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். செவ்வாய் புஷ்கரம் வேற வாங்கியிருக்கு. அதெல்லாம் நீங்க எழுதி அனுப்புங்க. தமிழ் செல்வி மேடம் இன்னும் எழுதி அனுப்பல. நான் ஒரு டைரி வச்சு டைரியில எழுதிக்கிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் கொடுக்குறீங்க. சார் நான் மெதுவா தான் சார் அனுப்புவேன். நிறைய 5 மணிக்குள்ள அனுப்புங்க. நாளைக்கு 5 மணிக்குள்ள, சாயந்தரம் 5 மணிக்கு முடிச்சிடும். குரு லக்கணத்திலும் செவ்வாய் கேந்திரத்திலும் அமர்ந்திருக்க அவன் பிறப்பு முதல் பெரும் பாக்கியவான். அப்ப இதெல்லாம் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப அவன் ஹாப்பியா வாழுவான். பிறந்ததுல சாகுற வரைக்கும் அவன் ஹாப்பியாக வாழுவான் அப்படின்னு அர்த்தம். ஒன்பது கூடியவனும் லக்கணாதிபதியும் இணைந்து, 9 கூடியவனும் லக்கணாதிபதி 9+1 அப்படி போட்டுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறது 9 கூடியவனும் லக்கணாதிபதி இணைந்து 9லயோ அல்லது லக்கணத்திலேயோ அமர்ந்தால், 9 கூடியவனும் லக்கணாதிபதி இணைந்து 9+1 = 9 அல்லது 9+1 = 1 லக்கணத்திலேயோ அமர்ந்தால் நீடித்த நெடும்பாக்கியமுடையவன். நீடித்த நெடும்பாக்கியமுடையவன், யோகத்திலே பெரிய யோகமுடையவன் அப்படின்னு அர்த்தம். இரண்டு கேந்திரங்களில் பாவர்கள் அமர்ந்து, 2 கேந்திரங்களில் பாவர்கள் அமர்ந்து 1, 4, 7, 10 இதுல ஏதாவது 2 இடத்துல பாவ கிரகங்கள் அமர்ந்து அவர்களை பாவர்கள் பார்வையிட்டாலோ அல்லது 2 கேந்திரங்களில் சுவர்கள் அமர்ந்து அவர்களை சுவர்கள் பார்வையிட்டாலோ, 2 கேந்திரங்களில் பாவர்கள் அமர்ந்து பாவர்கள் பார்வையிட்டாலோ, 2 கேந்திரங்களில் அல்லது 2 கேந்திரங்களில் சுவர்கள் இருந்து சுவர்கள் பார்வையிட்டாலோ நடுத்தர வயதிலிருந்து யோகம் உண்டாகும். நடுத்தர வயதிலிருந்து யோகம் உண்டாகும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பாவர்களை சுவர்கள் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சுவர்களை
பாவர்கள் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அதன அர்த்தம். இதோட அர்த்தம் என்னது? கேந்திரத்துல 2 சுவர்கள் இருந்து அந்த 2 சுவர்களை சுவர்கள் பார்க்கணும். பார்த்தா நடுத்தர வயதிலிருந்து யோகம் உண்டாகும். அல்லது கேந்திர ஸ்தானத்துல 2 இடத்துல ஏதாவது 2 இடத்துல பாவர்கள் இருந்து பாவர்கள் பார்க்கணும், சுவர்கள் பார்க்க கூடாது. அப்படி இருந்தா அவருடைய இளமையான வயதில் இளம் தொழிலர்களை எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். 40 வயசுல எல்லாம் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியை நம்ம பார்க்கிறோம். 40 வயசு பல கோடிக்கு அதிபதி. அதெல்லாம் இந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது வரும். ஓகேவா? லக்கணத்தில் சுவர் அமர்ந்து, லக்கணத்தில் சுவர்கள் அமர்ந்து, லக்கணத்தில் சுவர்கள் அமர்ந்து 2 கூடியவன் கேந்திரத்தில் நிற்க, ரெண்டு கூடியவன் கேந்திரத்தில் நிற்க, லக்கணாதிபதியும் பாவக்கிரகங்களும் லக்கணாதிபதியும் பாவக்கிரகங்களும் மிக்க பலம் பெற வாலிப வயது வரை சாதகன் தனவந்தனாக திகழ்வான். வாலிப வயது வரை ஜாதகன் தனவந்தனாக திகழ்வான். வாலிப வயது வரை ஜாதகன் தனவந்தனாக வாழ்வான். அப்ப அதுக்கப்புறம் எல்லாம் போயிருமா? 45 வயசு வரை. வாலிப வயசுனா எத்தனை வயசுங்க? 35 வயசுக்குள்ளதான் வாலிப வயசு. வாலிப வயசு அப்படிங்கிறது 35 வயசுக்குள்ளதான் வாலிப வயசு. சில பேர் 65 வயசுலயும் வாலிப வயசுன்னு சொல்லிக்கிட்டு அலையிறாரு. அதெல்லாம் கிழட்டு வயசு. 35 தாண்டிட்டாலே நம்மலாம் என்னது முதியோர் லிஸ்ட்ல போயிடுறோம். பேதை, பதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம், பெண், மூதாட்டி, கிழவி. பெண்களுக்கு இத்தனை வகையான பேர் இருக்கு. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம், பெண், மூதாட்டி. எத்தனை வகைங்க? 9 பேர். ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. பேதைன்னா என்ன? எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் பேதை. பெதும்பைனா எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும். இதெல்லாம் எங்க பார்த்திருக்கோம்? மினி பஸ்ல முதல் போட்டிருப்பாங்க. இதை பெண்கள் உட்காரக்கூடிய சீட்ல பாத்தீங்கன்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம், பெண்ணு போட்டிருப்பாங்க. பரவாயில்லையே, பெண்களுக்கு இத்தனை வகையான பேர் இருக்குன்னு சந்தோஷமா. ஆண்களுக்கு இதே மாதிரி நல்ல நல்ல பேரா எழுதி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி இங்க திரும்புறேன். ஆண்கள் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி 2 பேர் தான் எழுதி போட்டிருக்கான். ஆண்களுக்கு 2 பேரு, பெண்களுக்கு இத்தனை வகையான பேர். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம், பெண். என்ன பண்றது? சரி, அதுக்கடுத்து லக்கணாதிபதியும் லக்கணமும் சுவர்களின் சேர்க்கையும் பார்வையும் இருந்து விட்டால், லக்கணாதிபதியும் லக்கணமும் சுவர்களுடைய சேர்க்கை, சுவர்களுடைய பார்வையும் பலம் பெற்றால் நடுத்தர வயதில் பெரும் செல்வம் சேரும். நடுத்தர வயதில் பெரும் செல்வம் சேரும். அதாவது லக்கணாதிபதியும் லக்கணமும் சுவர்களின் சேர்க்கையுடன் பலம் பெற்றிருந்தால் நடுத்தர வயதில் பெரும் செல்வம் வந்து சேரும். லக்கணம் சுவர்களின் வீடாய். அதுக்கடுத்து லக்கணம் சுவர்களின் வீடாய். இது ட்ராக் மாறுதுன்னு நினைக்கிறேன். 9வது இடையில கொஞ்சம் வேற வேறதான் வருது. ஓகே, இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து இடையில கொஞ்சம் வேற எதாவது இருக்கேன். 9 கூடியவனும் 4 கூடியவனும் இணைந்து, 9 கூடியவனும் 9 + 4 = இணைஞ்சிருந்தா என்ன? ஜாதகன்
பெரும் பாக்கியவான். இதுக்கு ஒரு யோகம் இருக்கு, கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். 9க்குரியவனும் 4க்குரியவனும் கிரகம் பரிவர்த்தனை ஆயிருந்தா அதுக்கு பேரு என்ன யோகங்க? நெட்ல பார்க்க கூடாது. 9க்குரியவனும் 4க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தா அதுக்கு பேர் என்ன யோகம்? என்னங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? வெங்கடேசன், ஆம்பூர், தெரியல சார். மகாபாகிய யோகமா சார்? வெங்கடேசன். 1 நாள் தான் மகாபாகிய யோகம் சொன்னீங்க. 1 நாள் தான் மகாபாகிய யோகம் சொன்னீங்க. ஆமா தெரியல சார். 4ஆம் இடமும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் என்ன யோகம்? யாருக்கும் தெரியல என்று கருதி கொண்டு அதற்கு விடை நான் சொல்லுகிறேன். அதற்கு பெயர் புதையல் யோகம் என்று பெயர். புதையல் யோகம்னா வீட்டை சுத்தியில குழியை வச்சு தோண்டிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த நேரத்துல திடீர் யோகம், புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி யோகம் வந்து சேரும்டான்றாரு. 4க்கும் 9க்குரிய பரிவர்த்தனை பெற்றால் எழுதிக்கங்க. 4, 9 பரிவர்த்தனை ஈக்குவல் டு புதையல் யோகம். 9க்குரியவனும் 4க்குரியவனும் இணைந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகன் பாக்கியவான். நாலு அல்லது 9 உச்ச கிரகம் இருந்தால் இளம் பருவத்திலே ஜாதகன் தனவந்தனாக வாழ்வான். 4, 9 உச்ச கிரகம் இருந்தால், 2 கிரகம் உச்சம்னா மிகப்பெரிய ராஜயோகம். நான் நேத்துதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சேன் நேத்து. அவருக்கு எப்படி அந்த பதவி கிடைச்சிருக்கு தெரியுமா? சனியும் உச்சம், சுக்கிரனும் உச்சம். நல்லா கவனிக்கணும். அவருடைய ஜாதகத்துல சனியும் உச்சம், சுக்கிரனும் உச்சம். நான் ஏற்கனவே ஒரு விதி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சனி திசையில் சுக்கிர புத்தியில் கொடுக்க வேண்டிய விசேஷ பலனை விசேஷமாக கொடுப்பார். கெடுக்கணும்னு நினைச்சாருன்னா விசேஷமாக கெடுப்பாருங்க. அப்ப சனியும் சுக்கிரனும் நல்லா இருந்துச்சுன்னா விசேஷமாக கொடுப்பார். அந்த சனியும் சுக்கிரனும் சரியில்லாம இருந்து சனி திசை சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா விசேஷமாக கெடுப்பார் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா அவர் ஜாதகத்துல ஆய்வு பண்ணி பாக்குறப்ப அவருக்கு முதலமைச்சர்ன்ற ஒரு பதவியை கொடுத்துச்சு. நான் நேற்று முந்தானதான் அவர் ஜாதகமே எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி பார்க்கல, சும்மா யதார்த்தமா பார்த்தேன். சனி திசையில் சுக்கிர புத்தியில் விபரீதம். ஏன்னா ரெண்டுமே அது என்னது? உச்சம். சனியும் உச்சம், சுக்கிரனும் உச்சம். உச்ச பதவியை கொடுத்துச்சு. முதலமைச்சர்ன்ற பதவி சும்மா சாதாரண ஒரு விஷயமா? எவ்வளவு பெரிய பதவி! அப்ப அந்த அமைப்பு இருந்தா அது மட்டும்தான், அது திடீர் ராஜயோகத்தை கொடுத்துச்சு அவருக்கு. இப்ப சனி திசையில் சுக்கிர புத்தியை நீங்கள் விசேஷமாக கொடுப்பார், விசேஷமாக கெடுப்பார். நல்லா கவனிக்கணும். சனி திசை நடக்குதுன்னா சுக்கிரனை நல்லா பார்க்கணும். சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். விசேஷமா கொடுக்க போறாரா, விசேஷமா கெடுக்க போறாரான்னு பார்க்கணும். அதே மாதிரி சுக்கிர திசை நடக்கும்போது சனியை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். சனி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சுக்கிர திசை நடக்கும்போது சனி திசை புத்தியில ஒண்ணு நல்லா இருந்தா விசேஷமாக கொடுப்பார், சரியில்லை அப்படின்னா விசேஷமாக கெடுப்பார். அப்ப அந்த ஜாதகருக்கு நீங்க தெளிவா சொல்லிடணும். சரியில்லாம இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நேரங்கள்ல வழக்கு, வம்பு, போலீஸ் ஸ்டேஷன், சிறை மாசம் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வாரத்தை சொல்லுங்க. கட்டாயம் போயிடுவார், உறுதியா நடந்துடும். பெருங்குண்ட துயருக்கு ஆளாவா. விசேஷமாக கெடுப்பாருன்னா நம்ம அப்படியே அலாட்டா இருந்தாலும் அந்த கிரகம் அழகா வந்து கெடுத்து விட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? சரி, அதுக்கடுத்து சூரியனுக்கு 7இல், இதை சொன்னா சூரியனுக்கு 7இல் சனி செவ்வாய் சேர்ந்து நிற்க சுவர் பார்க்கவில்லை என்றால் தந்தை மரணம் ஆவார். சொன்னா
மனைவிக்கு எதை பிரச்சனைன்னு சொன்னீங்க? 9 ஆண்டுகள் உயிரோடு இருப்பார்னு சொல்லிருக்கீங்க. அதுவா? இல்லையா சூரியன் அது வேற விஷயம்யா. 9 ஆண்டு இருப்பது சூரியனுக்கு 7 சனி செவ்வாய் சேர்ந்து நிற்க. சுபர்கள் பார்க்கவில்லை என்றால் அந்த ஜாதகனின் தந்தை 9 ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு இருப்பார். அப்ப சொல்லிட்டோம் இத. சரி ரைட்டு, ரைட். அதுக்கடுத்து 9ஆம் பாவத்தை பத்தி வேற என்ன யாரும் எழுதி வச்சிருக்கீங்களா? பாரிஜாதகம் காலை சொல்லிட்டனா? சரி இதை சொல்றீங்க, எழுதிக்கீங்க. குரு செவ்வாய் சந்திரன் 9இல் அமர. குரு செவ்வாய் சந்திரன் 9இல் அமர இறை பக்தி மிக்கவனாய் இருப்பான். நம்ம மேலோட்டமா பார்க்க கூடாது. சாமியாரா போயிருக்கா, ஏதாவது மடாதிபதிக்கு போய் ஒரு பெரிய கட்டாயிருக்கான். 9ல குரு செவ்வாய் சந்திரன். அப்ப அங்க 3 வகையான யோகம் இருக்கு. குரு செவ்வாய் சேரும்போது குரு மங்கள யோகம், குருவும் சந்திரனும் சேரும்போது குருச்சந்திர யோகம், சந்திரனும் செவ்வாய் இருக்கும்போது சந்திரமங்கல யோகம். அப்ப பாருங்க 9ல குரு செவ்வாய் சந்திரன் இருந்தால் 3 வகையான யோகங்கள் இருக்கு. அப்படி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இறை பக்தி மிக்கவனாக இருப்பான். ரொம்ப ஒரு பக்தி மானாக மாறி விடுவார். அடுத்து சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் 9இல் அமர. சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் 9இல் அமர அந்த ஜாதகனுடைய மனைவி அற்பாயிலில் ஆவி துறப்பாள். அந்த ஜாதகனின் மனைவி அற்பாயிலில் ஆயில் துறப்பாள். அற்பாயில்ன்றது 33. அப்ப 27 வயசுல திருமணம் பண்றாங்க அப்படின்னா 33 வயசுக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. நேத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன், கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல அந்த அம்மா தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. அந்த ஜாதகம் வச்சிருக்கேன். 6 மாசத்துல சேர்ந்து வாழ்ந்தாங்க. 6 மாசத்துக்கு பிறகு தூக்கு போட்டு மனைவி இறந்து போச்சு. அந்த மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அந்த 33 வயசுக்குள்ளே மனைவி இறந்து போகும்ன்றான். மறுபடியும் சொல்றேன், 9இல் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஆகா 9ல நல்ல யோகமா இருக்குன்னு நினைப்பீங்க. 9ல செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகனுடைய மனைவி அற்பாயிலில் ஆவி துறப்பாள். கொஞ்ச வயசுல இறந்து போயிடுவான்னு அர்த்தம். அதுக்கடுத்து 9இல் சந்திரன் சனி செவ்வாய் சேர்ந்து, சனி செவ்வாய் சந்திரன் 9இல் இருக்க அவங்களுடைய அம்மா அற்பாயிலில் மாண்டு போவாள். நல்லா கவனிச்சு பாருங்க. சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும், சந்திரன் என்பது அம்மாவை குறிக்கும். சந்திரன் சனி செவ்வாய் மூவரும் 9ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகனுடைய அம்மா அற்பாயிலில் மாண்டு போவாள். அற்பாயிலில் மாண்டு போவாள். குரு செவ்வாய் புதன். குரு செவ்வாய் புதன் 9இல் இருக்க, குரு செவ்வாய் புதன் 9இல் இருக்க ஆசிரியர் தொழில் செய்பவனாக இருப்பான். ஆசிரியர் தொழில் செய்பவனாக இருப்பான். பள்ளிக்கூடமோ காலேஜோ ஒரு ப்ரொஃபஸரா இருப்பார். செல்வ பாக்கியங்கள் பெற்றவனாக வாழ்வான். செல்வ பாக்கியங்கள் பெற்றவனாக வாழ்வான். இப்ப நான் சொல்ற சூத்திரம்லாம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது இருக்கா? ஒருத்தர் கூட இல்லையா? குரு செவ்வாய் புதன் மூவரும் 9ஆம் இடத்தில் இருக்க ஆண் தொழில் செய்வான். செல்வ பாக்கியங்கள் பெற்றவனாக வாழ்வான். ஓகேவா? அடுத்து சுக்கிரன் புதன் சந்திரன் 9இல் இருக்க, சுக்கிரன் புதன் சந்திரன் 9இல் இருக்க இருதார யோகம் உண்டு. இருதார யோகம் உண்டு. சுக்கிரன் புதன் சந்திரன் 9இல் இருதார யோகம் உண்டு.
தந்தையின் மீது பாசம் உடையவன். தந்தையின் மீது பாசம் உடையவன். அப்பாவுக்காக கொலை பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்பாவை கொலை பண்ணவங்க இருக்காங்க. அப்பாவுக்காக கொலை பண்ணவனு இருக்கான், அப்பாவை கொலை பண்ணவனு இருக்கான். எல்லாம் கரகாமி ரெண்டுமே நம்ம சொல்லியிருக்கோம். புதன் சந்திரன் சனி 9ல் இருக்க துஷ்டனாக இருப்பான். யாரு? ஜாதகர் துஷ்டனாக இருப்பான். விதண்டாவாதியாக வாழ்வான். விதண்டாவாதம். ஊரே சேர்ந்து சூரியன் கிழக்கிறத உதிக்குதுன்னு யாரா சொன்னது? நேத்து மதியானம் மேற்கு உதிச்சுறான்னு இருக்கான். விதண்டாவாதம் பேசிக்கிட்டே இருக்கான். புதன் சந்திரன் சனி 9ல் இருக்க துஷ்டனாக வாழ்வான். துஷ்டன்னா என்னங்க? அவனை யாருக்குமே பிடிக்காது. சூரியன் சனி 9ல் இருக்க, சூரியனும் சனியும் 9ல் இருக்க தினசரி சாஸ்திர சம்பிரதாயத்தை பிசகாமல் கடைபிடித்து வருவான். சில பேர்ல ஐதீகமா வாழ்வான். இந்த காக்காய்க்கு சோறு வச்சிருந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி சில புரோட்டோகால வச்சிருக்காங்க. அந்த புரோட்டோகால் படிதான் வாழ்ந்துகிட்டே இருக்கான். யாரு? 9ல சூரியன் சனி இருந்தா தினசரி சாஸ்திர சம்பிரதாய செயல்பாடுகளில் பிசகாமல் கடைபிடித்து வாழ்வான். அடுத்து சனி சுக்கிரன் புதன் 9ல் நிற்க புதன் சனி சுக்கிரன் 9ல் நிற்க மந்திரியாவான். ஏராளமான நில புலன்களும் அமோக விளைச்சலும் உண்டாகும். மந்திரியாவான். அப்ப அது நல்ல யோகம். 9ல் சனி சுக்கிரன் புதன் 3 இருந்தா மந்திரியாவான். ஏராளமான நில புலன்களுக்கும் அமோக விளைச்சலுக்கும் உண்டாக்குவான். குரு செவ்வாய் சந்திரன் 3 இணைந்து 9ல் நிற்க வீர தீர பராக்கிரமாக திகழ்வான். வீர தீர பராக்கிரமமாக திகழ்வான். அப்படி என்னங்க? ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய ஒரு மனிதனா இருக்கான். இவரு என்ன விராட் கோலியா விடக்கோலியா ஒருத்தர் இருப்பாரு. அவர்களை செவ்வாய் உச்சம். குரு சந்திரன் செவ்வாய் 3 9ல் நிற்க வீர தீர பராக்கிரம செயல்களில் ஈடுபடுவான். புதனும் குருவும் 9ல் நிற்க புலவனாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களை தவறாது கடைபிடிப்பவனாக திகழ்வான். புதன் குரு 9ல் நிற்க புலவனாகவும், திரைசை பாட்டு எழுதுற கவிஞர், திரைசை வசனம் எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறாள் மட்டும்தான் எழுத முடியும். நீங்களும் நானா போய் எழுத முடியாது. அந்த அமைப்பு உள்ளவங்களை ஆய்வு செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். திரைக்கதை வசனம் எழுதக்கூடியவங்க, திரைசை பாடல் எழுதுறவங்க, டைலாக் எழுதக்கூடியவங்க எல்லா பேருமே குரு புதன் 9ல் இருக்கும். 5ல குரு புதன் சேர்ந்து இருக்கும். சீனிவாச ராமானுஜம் கணித மேதை சீனிவாச ராமானுஜத்தினுடைய ஜாதகத்துல 5ஆம் இடத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருக்கும். அப்ப 9ல குரு புதனும் சேர்ந்திருந்தா புலவனாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களை தவறாது கடைபிடிப்பவனாகவும் இருப்பான். அதுக்கடுத்து குரு சுக்கிரன் சந்திரன் புதன் 9ல் நிற்க குரு சுக்கிரன் சந்திரன் புதன் 9ல் நிற்க அநேக அறச்செயல்களை செய்யும் தர்ம பிரபுவாக பிறரால் போற்றி மதிக்கத்தக்கவனாக திகழ்வான். யாருக்காவது இருக்கா? யாருக்காவது? பெரியவனுக்கு புதன்
சுக்கிரன் கேது 3 9ல இருக்கும். அசுரகுரு, தேவகுரு, ஞானகுரு 3 குருவும் சேர்ந்து 9ல இருக்கும். அப்ப குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 4 வரும் 9 என்றால் அநேக அறச்செயல்களை செய்யும் தர்ம பிரபுவாக பிறரால் போற்றி மதிக்கத்தக்கவனாக வாழ்வான். 9 கூடியவன் 6, 8, 12 அமர்ந்து பகை பெற்ற கோளோ பாவ பெற்ற கோளோ பார்க்க பெற்றிருந்து, அதாவது 9 குறியவன் 6, 8, 12 உட்கார்ந்து இருக்கணும். அந்த 9ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கும் பார்க்கக்கூடியவனுக்கும் பகை கிரகமா இருக்கணும். பகை கிரகங்கள் பாவ கோள்களாக பார்க்கப்பட்டிருந்தால் நவாம்சத்தில் நீச ராசியிலேயோ தீய வீட்டிலேயோ நின்றிருந்தால் கொஞ்சம் கூட பாக்கியத்தை பெறாதவனாக கொடும் இன்னலான வாழ்க்கை நடத்த வேண்டியது இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இதுதான் நிறைய ஜாதகத்துல இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நீ எழுதிக்கங்க. 9 கூடியவன் 6, 8, 12 நின்றாலோ பகை பெற்ற கோளோ பாவக்கோள்களோ பார்க்க பெற்றிருந்தாலோ அல்லது நவாம்சத்தில் நீச்ச வீட்டிலோ தீய வீட்டிலோ நின்றிருந்தால் கொஞ்சம் கூட பாக்கியத்தை பெறாதவனாக கொடும் இன்னலான வாழ்க்கை நடத்த வேண்டியது இருக்கும். அவனுடைய லைஃப் முழுவதுமே நொந்து நூலாகி சாகுற வரைக்கும் அவன் கஷ்டத்தோடய வாழுவான். அவன் எந்த ஒரு பாக்கியத்தையும் பெறாதவன் அப்படின்னு அர்த்தம். 9 கூடியவனை சுவர் கூடி நின்றாலும் 9 கூடியவனை சுவர் கூடி நின்றாலும் சுவர் பார்த்தாலும் 9 கூடியவனை சுவர் கூடி நின்றாலும் 9 கூடியவனை சுவர் பார்த்தாலும் சிவபக்தன் சிவபக்தன் சிறந்த புகழும் செல்வமும் சகல பேறுகளும் பெற்றவனாக வாழ்வான். பாருங்க, 9 கூடியவன் சுவர் கூடி நின்றாலும் சுவர் பார்த்தாலும் சிவபக்தன் சிறந்த புகழும் செல்வமும் சகல பேர்களும் பெற்றவனாக வாழ்வான். யாருக்காவது இருக்கா அந்த அமைப்பு? ஐயா எனக்கு இருக்குங்க. யார் பேர் என்ன? சமூகா? சண்முகம். பரவாயில்லையே, உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ரைட், எனக்கு இருக்கு. சேம் ஸ்வீட். ஓகேவா? ரைட். 9 கூடியவன் சுவர் கூடி நின்றாலும் சுவர் பார்த்தாலும் சிவபக்தன். பாருங்க, நான் சிவபக்தன். இப்பதான் நான் சொல்லிக்கிட்டே என்னுடைய ஜாதகத்தை நான் யோசிக்கிறேன். வெங்கடேசன் சொல்லுங்க. வெங்கடேசன், காலையில இருந்து நீங்க பேசுறது கரெக்டாக கேட்கணும். நெட்வொர்க் பிரச்சனை. வீட்டை விட்டு நடு ரோட்ல வந்து நின்று பேசுங்க, அல்லது ஏதாவது போஸ்ட் மரத்திலேயாவது ஏறி உட்காந்துக்குங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. புதன் குரு 9 இருக்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு இல்லையா, மலை மேல ஏறிலான்னு இருக்கு. மலையில ஏறி இருக்க. அங்க என்ன மலை இருக்கு? ஆம்பூர்ல என்ன மலை இருக்கு? இல்ல, எங்க வீடு 9 தான் இருக்கு. அப்படியா? 9ல குருவும் புதனும் இருந்தால் சகல வசதி வாய்ப்புகளும் பெற்றிருப்பான். இது ஏற்கனவே ஒரு வேற வடிவத்துல சொல்லியிருக்கோம், இருந்தாலும் எழுதிருக்கீங்க. 9ல குரு புதன் இருந்தால் சகல வசதி வாய்ப்புகளும் பெற்றிருப்பான். 6, 5, 4 கூடியவர்கள் 9ல் அமர்ந்தால் பாருங்க, 4 கூறியவன், 5 கூறியவன், 6 கூறியவன்
இவர்கள் 9ஆம் இடத்தில் அமர்ந்தால் மன்னர்களால் மதிக்கப்படுவான். மன்னர்களால் மதிக்கப்படுவான். உயிர் இரக்கம் உன்னத பண்புகள் நலன்களும் உடையவனாக திகழ்வான். ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருப்பான். ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருப்பான். 6, 5, 4 கூடியவர்கள் 9 இருந்தார். 9 கூடியவன் சிம்மத்தில் இருக்க 9 கூடியவன், இதுல ரொம்ப முக்கியமான விதி. 9 கூடியவன் சிம்மத்தில் நிற்க லக்கணாதிபதியோ 10 கூடியவனோ பார்த்தால், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 9 கூடியவனை 10 கூடியவன் பார்த்தாலோ சேர்ந்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம்னு. அதே இது வேற மாதிரி சொல்றாங்க. 9ல சிம்மத்துல 9 கூடியவன் சிம்மத்துல நிக்கணும். நின்று லக்கணாதிபதியோ 10 கூடியவனும் பார்த்துட்டா பெரும் குடைகள் வழங்கும் வள்ளலாவான். பெரும் குடைகள் வழங்கும் வள்ளலாவான். அதுக்கு ரொம்ப முக்கியமான இதாயம் பார்க்கணும் நீங்க. 9 கூடியவனும் சூரியனும் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் நிலையான பாக்கியங்களை வசதி வாய்ப்புகளையும் பெற்றுவான். 9 கூடியவனும் சூரியனும் பலம் பெற்று 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9ல அமர்ந்துட்டான் நிலையான பாக்கியங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்று வாழ்வான். யாருக்காவது அமைஞ்சிருக்கா? உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ யாருக்காவது அமைஞ்சிருக்கா? 9 கூடியவனும் சூரியனும் கேந்திரத்திலே திரிகோணத்திலே இருக்கா. அப்படி இருந்தா நிலையான பாக்கியங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்று வாழ்வான். லக்கணாதிபதியை குரு பார்வையிட்டிருக்குமானால், லக்கணாதிபதியை குரு பார்த்துட்டா பெரும் கொடையாளியாக திகழ்வான். லக்கணாதிபதியை குரு பார்த்துட்டால் பெரும் கொடையாளியாக திகழ்வான். அதுக்கடுத்து 9 கூடியவன் 9 நன்னிலையில் பலம் பெற்று 9 கூடியவன் நன்னிலையில் பலம் பெற்று சுவர்களின் பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் பழம்பெரும் சாஸ்திரங்களில் மிகுந்த ஞானம் பெற்றவனாக திகழ்வான். இது யாருக்கு பொருந்துங்க? இது யாருக்கு பொருந்தும்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். இதெல்லாம் இருந்தாதான் சோசியக்காரனை வர முடியும். சோசியக்காரனை வர்றதுக்கு இது ஒரு விதி. பல விதியில இது ஒரு விதி. அதுதான் அவர் சொன்னார், கரெக்ட். 9 கூடியவன் நல்ல நிலையில பலம் பெற்று சுவர்களின் பார்வையோ சேர்க்க பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் பலம் பெறும் சாஸ்திரங்களில், ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம், இது ஒரு பலம் பெறும் சாஸ்திரம், இதுல மிகுந்த ஞானம் பெற்றவனாக வாழ்வான். அப்ப ஜோதிடர் ஆகிறதுக்கு சில விதிகளை நீங்க நடத்தணும். அதுல இது ஒரு விதி இருக்கு. இந்த விதி இருந்தாலும் அவசியம் படிப்பேன். இப்ப எத்தனை விதிங்க சொல்லியிருக்கேன்? ஹலோ, சுபா இருக்காங்களா? தூத்துக்குடி சுபா. ஹலோ, எத்தனை விதி சொல்லியிருக்கேன்? அதுக்கடுத்து 82. இல்லம்மா, இப்ப மட்டும் எவ்வளவு காலையில இருந்து வரிசையா எழுதுறீங்களா? ஆமா ஆமா. சரி சரி சரி. 52. இப்ப 11 கூடியவன் தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன், அப்ப செக் பண்ணுவேன். 11 கூடியவன் 9 கூடியவனும் இணைந்து
11 + 9 = 7. 7ல இருந்துச்சுன்னா பாக்கியங்களும் லாபங்களும் பெருங்கொண்ட லாபங்களும் உண்டாகும். 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சேர்ந்து 7ல இருந்துச்சுன்னா பாக்கியங்களும் பெருங்கொண்ட லாபங்களும் உண்டாகும். ரைட். கிட்டத்தட்ட 80 எவ்வளவு 50 50 100 இருக்கு. 80 சொல்லியிருக்கோம். பெரிய விஷயம் தான். இன்னமும் இருக்கு. இன்னொரு 10 பாப்போமா போதுமா? சொல்லுங்க சார். போதுங்கய்யா. யாரு பார்க்கலாம் பார்க்கலாம். யார் பேரை சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, 100 பண்ணிடலாம். 100 கண்டிப்பா 100 பார்க்கலாம். பண்ணிடலாம். 100 பண்ணிடலாமா? இன்னொரு 5 விதி 10 விதி பார்ப்போம். ஓகேவா? சரி, எழுதிங்க. 10ஆம் வீட்டு அதிபதி உச்ச வீட்டில் இருந்து 10ஆம் இடத்தின் வீட்டின் அதிபதி உச்ச வீட்டிலிருந்து உச்ச வீடா இருக்கணும். 10ஆம் வீட்டின் அதிபதி உச்சம் பெற்று தன் வீட்டை தானே பார்த்தால் ஜாதகனுக்கு தன் பூமியிலே நிறைந்த செல்வம் உண்டு. இதெல்லாம் லட்சத்துல ஒருத்தருக்கு இருக்கும். 10ஆம் அதிபதி உச்சம் பெறணுமா? அந்த உச்சம் பெற்ற கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கணுமா? ஆத்தாடி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பலருக்கு இது இருக்கு. அந்த இருக்கிறவங்க தான் அப்படி இருக்காங்க. புரியுதா? போங்க, திடீர்னு போங்க. ஒரு பெரிய ஏக்கர் கணக்குல ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு போய் ஜாதகம் வாங்குங்க. என்ன கடிச்சு குதிரையில போறாரா? நான் டீ கடையில பிச்சை எடுக்கிறவனுடைய ஜாதகத்தை முதற்கொண்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன பண்ணுவேன்? டீயும் பண்ணு வாங்கி தருவேன். வாங்கி குடிச்சுக்கிட்டு இருப்பான். குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எப்ப உனக்கு பிறந்த தேதி டைம்ல தெரியுமான்னு சில பேர் தேதி இதுவரையும் எவனும் சொன்னதில்லை. டீயும் வடையும் போச்சு. எனக்கு வாங்கி கொடுத்து நைஸா கேட்பேன். கேளுங்க சார், காலை உடஞ்சு போய் கிடக்கானா ஆஸ்பத்திரியில? அவனை போய் பாருங்க, ஆய்வு பண்ணுங்க. ஏன் காலை உடஞ்சு காலை வெட்டியிருப்பாங்க. அப்ப யாருக்கு அங்க ஊனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. அந்த 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவனுக்கு உடம்பு உச்சமாகும் அப்படின்னு. எப்போ உச்சமாகும்? எந்த திசாபுத்தி காலத்துல உச்சமாகும்? இப்ப சுகர் வந்தா கூட ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறாங்க போலீஸ்கார மருத்துவர்கள். உடனே காலை வெட்டி போட்டுருக்கான். சுகர் வந்துச்சுன்னா அந்த காலில் உள்ள புண்ணை ஆத்துறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்ப அவங்களுக்கு டைம் கிடையாது. போனோடனே காலை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. விரலை ரிமூவ் பண்ணிருக்கான், காலை ரிமூவ் பண்ணிருக்கான், கையை ரிமூவ் பண்ணிருக்கான். அப்ப அவனுக்குலாம் எவனுக்குலாம் உடம்பு உச்சமாகும்ன்றது விதி இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கு. சார் மேக்சிமம் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் சார். மேக்சிமம் அந்த புதுசா சொல்லலாம்னு பாக்குறேன். அதுல நிறைய இது சொல்லிட்டோம். ஓகே, போதும். டைம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 9ஆம் பாவகம் முடிஞ்சு. இப்ப 10ஆம் பாவகம் ரொம்ப முக்கியமான பாவகம். ஏன்னு கேட்டா அது தொழிலை பத்தி குறிக்கக்கூடிய பாவகம். உங்ககிட்ட ஜாதகம் பக்கம் வர்றாங்க அப்படின்னா 10வது பாவகத்தை கட்டாயம் கேட்பாங்க சார். ஏன்னு கேட்டா 10வது பாவகம்ன்றது தொழில் அமைய மாட்டேங்குது, தொழில் போயிடுது. அப்ப கூட்டு தொழில் பண்ணலாமா, பார்ட்னர் பிசினஸ் தனியா பண்ணலாமா, தொழில லாபம் கிடைக்குமா, எவனுக்கு என்ன தொழில் பார்க்கணும்? 10ஆம் இடத்தின் அதிபதியும் தசாம்சத்தில் 10ஆம் இடத்தின் அதிபதியை வச்சு சீர்தூக்கி பார்த்தோம்னா அவன் செய்யக்கூடிய தொழில் தெரிஞ்சு வரும். இப்ப யாராவது ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுவோமா? அப்ப அதெல்லாம் இந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பத்தி நம்ம அடுத்து நடத்த போறோம். வியாழக்கிழமை எலெக்ஷனு, வெள்ளி சனி. சரி, அடுத்த வாரமே பார்ப்போம். அடுத்த வாரம் சனி ஞாயிறு 2 நாளுமே கிளாஸ் இருக்கும். 10ஆம் பாவகம் ஒரே நாள் 2 கிளாஸ். இன்னொரு நாள்ல ஞாயிற்றுக்கிழமை 2 கிளாஸ். சனி ஞாயிறு 10, 11, 12 அதோட அடிப்படை முடிந்து விட்டது. அவ்வளவுதான். உயர்நிலையில இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை முடிப்பே
அல்லது நான் வீடியோ போட்டு உங்களுக்கு மட்டும் அனுப்பிடுவேன். அதை மட்டும் நீங்க பாத்துக்கிறணும். ஏன்னா எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு. 100 கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதுல நான் இறங்கியிருக்கேன். அதுல இப்போ ஒரு 17வது கொஸ்டின் தான் வந்திருக்கேன். இன்னும் நான் எப்ப முடிக்கிறது? அதுல ஏகப்பட்ட பேர் மெம்பரா சேர்ந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு நான் ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா அடுத்து அதுக்கு போயிருவேன். நீங்க ஏதாவது விரும்புனீங்கன்னா, என்ன டாபிக் பத்தி தெரிய விரும்புறீங்க அப்படின்னீங்கன்னா, அதை பத்தி நான் பேசி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் அனுப்பிடுவேன். வேற யாரும் அதை பார்க்க முடியாது. நீங்க மட்டும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா அந்த கிளாஸ்ல முடிச்சுக்கலாம். யார் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறத சொல்லுங்க. சுவாமிநாதன் சார் சென்னை இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். சூப்பரான கிளாஸ். கிளாஸ் எப்படி இருந்துச்சு? அதை பத்தி கொஞ்சம் ஒப்பீனியன் சொல்லுங்க. இல்ல சூப்பரான கிளாஸ். இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் எடுத்து நான் பார்த்தது இல்ல. எல்லாமே வந்து சரி, மூல சரி. நூல்கள்ல இருந்து எடுத்த விதிகள். மூல நூல்கள் எடுத்த விதி மட்டும் இல்ல, எல்லாமே வந்து 100க்கு 100% கரெக்டா இருக்கக்கூடிய விதிகள். கரெக்ட் சார். இது ஐயா நான் அப்படியே சிவகங்கை எக்ஸ்ட்ரா பழனிசாமி இருக்கும். பேசுறேங்கய்யா. ஐயா பேசுங்க. நீங்க ஐயா பேசுனதை இப்போ வந்து நிறைவடையா. இப்போ வந்து நியாயமா வந்து அடுத்த வாரம் எலெக்ஷன் நடக்க போகுது. ஆமா. நம்மள ஜோசியர் நினைச்சிட்டு எந்தாச்சு வரும் எந்தாச்சு முடியும் அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியுமா? ஐயா நான் உங்களுக்கு போன்ல கிண்ட் கொடுக்குறேன். இப்ப லைவ்ல வந்து ஒளிப்பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் வந்து அரசியலை பத்தியே பேசுறது இல்ல. கிண்ட் கொடுக்குறேன். நான் கணிச்சு வச்சிருக்கேன். ஒரு 20 பாயிண்ட். பல 20 ஜோதிடர்கள் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாது. ஐயா நிறைய ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு நாளைக்கு 2 யூடியூப் ஜோதிடரை பாக்குறேன். 3 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு கன்னி ராசி, ஒருத்தருக்கு சிம்ம ராசி, ஒருத்தருக்கு கடக ராசி. இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் எடப்பாடி தான் வர்றாருங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஸ்டாலின் தான் வரப்போறாருங்கிறது, ஆட்சியை நிர்ணயிக்க பண்றது நடிகர், புது நடிகர் தான் சொல்றாங்க. இப்படியே பல பேர் பல ஜாதி என்ன முடிவு பண்றது? சமுதாயத்தை பார்த்துட்டு, டிவியில பார்த்துட்டு, மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு பலன் சொல்லக்கூடாது. ஜோசியர் சமுதாயத்தையே பார்க்க கூடாது. கட்டத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். அப்ப கட்டம் என்ன சொல்லுது? ஐயா கட்டம் பாட்டு கட்டம் போட்டுதாங்க விளக்க சொல்றாங்க. அதுதான்யா கட்டம் என்ன சொல்லு. அதுல சொல்றது நிறைய விஷயம் சாரமே பார்க்கல. நானும் பார்த்தேன். சாரமே பார்க்காம சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களோட போன்ல சொல்றேன் யார் வர்றா எவர் வர்றான்னு. எல்லாமே கணிச்சு வச்சாச்சு. அன்னைக்கு ஒரு பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் பேசுறாரு, எதா இருந்தாலும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் சொல்ல முடியும் அப்படின்றாரு. ஏப்பா ஏப்ரல் 14க்கு அப்புறம் எப்படி கிரகம் இருக்குன்றத முன்கூட்டியே கணிக்க முடியாதா? நான் கேட்கிறேன். ஏப்ரல் 14க்கு அப்புறம் தான் கிரகத்தை பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவர் சொல்லுவாரு. இவர் ஜோசியரே கிடையாது. சமுதாயத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் டிவியில வரக்கூடியதை பார்த்துட்டு பேப்பர்ல படிச்சுட்டு அவன் ஜோசியம் சொன்னானாக்கா அவன் ஜோசியரே கிடையாது. கட்டத்துல என்ன சொல்லுதோ அதை சொல்லணும். அடுத்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லணும். நான் கணிச்சு வச்சிருக்கேன். சில நண்பர்களுக்கு போன்ல சொல்லியிருக்கேன். அதை தொலைபேசியில உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? வேற மகேந்திரன் சொல்லுங்க சார். மகேந்திரன் சார். சார் இன்னொன்னு சொல்லிடுறேன். அடுத்து வந்து திசாபுத்தி பலன்கள் பார்க்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்த போறேன். அது ஒரு 3 தினங்கள் நடக்க போகுது. மிகச்சிறந்த வகுப்பு. நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பலன் பார்க்க முடியாது. திசாபுத்தி பலனையும் கோச்சார பலனையும் பார்க்க தெரிஞ்சா நாளையில இருந்தே நீங்க ஒரு ஜோசியர் பலன் பார்க்கலாம். உங்களை ஒரு குறைஞ்சது 10 கருத்து 10 பாயிண்ட் சொல்ற அளவுக்கு நான் உருவாக்கி விட்டுருவேன். மினிமம் 10 பாயிண்ட், மேக்சிமம் 20 பாயிண்ட் நீங்க சொல்ற அளவுக்கு அந்த 4 நாள் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால ஏற்கனவே பீஸ் கட்டினவங்களுக்கு நமக்கு வந்து பீஸ் வாங்க போறதில்ல, கொடுக்க வேண்டியதில்லை. புதுசா வர்றவங்க இதுவரையும் பீஸே கொடுக்காதவங்களுக்கு ஒரு கிளாஸ்க்கு 50 ரூபா, பேருக்கு 50 ரூபா, 4 கிளாஸ்க்கு 200 ரூபா மட்டும். நீங்க இதே நம்பர் ஜிபே போட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த லிங்க் அனுப்புவேன். வேற யாருக்கும் அந்த லிங்க் போகாது. எல்லாரும் வாங்கன்னு சொல்லி போட மாட்டோம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. ஒரு விஷயத்த கத்துக்கிறேன்னு செலவு பண்ணுவேன். ஒரு 200 ரூபா கூட கத்துக்கிறல கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு ஒரு கடையில போய் டீயும் வடையும் தினம்னா 200 ரூபாய் ஆயிருது. ஒண்ணும் கிடையாதுங்க. நேத்து ஒரு கடையில தெரியாம சாப்பிட்டு எவ்வளோடா பில்லுன்னு கேட்கிறேன். 450 ரூபான்ட்டான். எனக்கு ஏன்டா அந்த கடையில போய் சாப்பிட்டோம்னு ஆகி போச்சு. ஒரு சாப்பாடு, ஒரு மட்டன் சுக்கா 450 ரூபா.
பாத்துக்குங்க. அதனால நம்ம ரொம்ப ஒரு பேருக்கு 50 ரூபா ஒரு கிளாஸ்க்கு வாங்குறோம். இந்த கிளாஸ் வந்து 3 நாள். 4வது நாள் முழுக்க பயிற்சி. நான் நடத்த மாட்டேன். 3 நாள் நடத்திடுவேன். 3 நாள்ல நடத்தப்பட்ட செய்திகளை நீங்க வச்சுக்கிட்டு 4வது நாள் நீங்க போனோம்னா அதுல கலந்துகிட்ட அனைவருமே அது 10 to 20 பாயிண்ட் எடுத்துருவீங்க. மினிமம் 10 பாயிண்ட், மேக்சிமம் 15 பாயிண்ட் எடுத்துருவீங்க. அப்போ ஒரு ஜோசியத்துக்கு நம்ம கிட்ட பார்க்க வர்றாங்கன்னா 15 பாயிண்ட் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல பெரிய ஜோசியர் நீங்க தான். எனக்கு தெரிஞ்சு 15 பாயிண்ட் எந்த ஜோசியரும் சொல்றது இல்ல. 8000 ரூபாய் கட்டி இந்த திருவண்ணாமலை அருண் வந்து ஒருத்தர் பார்த்திருக்காரு. 4 பாயிண்ட் கூட சொல்லல. 8000 ரூபாய் இதுக்கு அவர் பேசுனதை எனக்கு அனுப்பி வைக்கிறாரு. வேதனையா இருக்கு. நான் வந்து வெறும் 400 ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட. அப்ப அவருக்கு எத்தனை பாயிண்ட் சொன்னேன்றது எனக்கு தான் தெரியும். அது கூட அவர் சொல்லல. 8000 ரூபாய் வாங்கினவர். அப்ப நீங்க பயிற்சி எடுக்கணும். குறைஞ்சது நம்ம கிட்ட பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு 10ல இருந்து 15 கருத்து சொல்ற அளவுக்கு நீங்க தயார் ஆயிட்டீங்கன்னா பெரிய ஜோசியம். ஓகேவா? அது வந்து அடுத்த வாரம் நம்ம கிளாஸ் எப்ப நடக்குது அப்படின்றத நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுவோம். அதை ஆஃப்டர் எலெக்ஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அதை நடத்துவோம். தொடர்ந்து இரவு 9 to 10 தொடர்ந்து 4 நாள் நடக்கும். தொடர்ந்து கண்டினியூவா 4 நாள். ஓகேவா? அப்ப 4வது நாள் நீங்க அந்த பயிற்சியை முடிச்சிட்டீங்க அப்படின்னா 5வது நாள் நீங்க ஒரு ஜோசியர், முழு ஜோசியர் ஆயிடலாம். பலன் எடுக்க முடியும். சூப்பரா பலன் எடுத்துருவீங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எப்படி பாக்குறது அப்படி பண்ண போறோம். 3வது வகுப்புல நம்ம கிளாஸ்ல யார் வர்றாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை போட்டு அவர்கிட்டே கேட்க போறோம். நடந்த விஷயம், நடக்கிற விஷயம், நடக்க போற விஷயம் 3யுமே அவர்கிட்ட கேட்க போறோம். அனாலிட்டிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? அந்த மாதிரி பிளான் வச்சிருக்கேன். அந்த கிளாஸ்ல கட்டாயம் நீங்க உங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் நன்றி உரை சொன்னீங்கன்னா அந்த கிளாஸை இனிமே முடிச்சிடலாம். கரெக்டா வெள்ளைக்காரை மாதிரி நம்ம 9 மணிக்கு ஆரம்பிச்சோம். அதே வெள்ளைக்காரை மாதிரி 10:30 மணிக்கு முடிச்சிருவோம். 1.5 மணி நேரம். ஒரு டவுட்டுங்கய்யா, ஜென்ரலா கேளுங்கய்யா. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு 1ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் வந்து வாழ்க்கை துணை. ஆமா. தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம். தந்தைக்கு வாழ்க்கை துணை வந்து எத்தனாம் இடம் வரும்? தந்தைக்கு 9ஆம் இடமும் சூரியனும். தந்தைக்கு வாழ்க்கை துணை எத்தனாவது இடம் வரும்? தந்தைக்கு வாழ்க்கை துணையா? அவருடைய ஜாதகத்துல 7ஆம் இடம். அவருடைய ஜாதகத்திலே. பிள்ளைகளோட ஜாதகத்துல கணிக்க முடியாது. பிள்ளைகளோட ஜாதகத்துல இதுவரை 3 நூல்ல அப்படி ஒரு குறிப்பு இல்ல. ஐயா, பிள்ளைகளுடைய ஜாதகத்துல அப்பா இடம் எத்தனைன்னு கேக்குறீங்களா? அதுவும் 9ஆம் ஜாதகத்தை 9க்கு 7 4ஆம் இடம் வருதுல்ல. 9க்கு 7 4ஆம் இடம். 9 10 11 ஜாதகருக்கு 4ஆம் இடம் தாய் ஸ்தானம்ல. 3ஆம் இடம் தானே வரும். 9 7. சரி, அப்படி பார்த்தா அவருடைய தாயத்தானே குறிக்கும். மனைவி எப்படி குறிக்கும்? உங்க கணக்கு படியாலுமே வரேன் நானு. இது வந்து நீங்கள் ஒரு முனிவர் ஆவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். சொல்லுங்க. இல்ல, அதுதான் நான் சொல்லிவிட்டேன். அவருடைய ஜாதகத்தில் 7வது பாவகம் அவருடைய மனைவி ஜாதகம். சரி. இந்த பாவகத்துள் பாவம், பாவத்துள் பாவம் இதெல்லாம் வந்து 3 நூல்ல ஒரு குறிப்பும் இல்லை. இதெல்லாம் இடையில் வந்த ஜோசியர் செய்த சதி. அது சரியா வருதான்னு பாருங்க. சரியா வந்தா ஏத்துக்குங்க, சரியா வரலன்னு தூக்கி போடுங்க. அது என்னுடைய பாலிசி. 3ஆம் இடம் தான் சரியா வருது, பாவத்துள் பாவம் கரெக்டா வருது அப்படின்னா நீங்க பாருங்க, அதை ஏத்துக்கொள்ளுங்கள். சரியா வந்துச்சுன்னா ஏத்துக்கொள்ளுங்கள், வரல அப்படின்னு வச்சுங்க. ஐயா 10 பார்த்தா 2 வருது அப்படின்னு தூக்கி எழுதிருங்க. 10 பார்த்தா 50% மேல வரணும். 50% மேல வந்தா இந்த ஃபார்முலாவை நம்ம ஏத்துக்கலாம். புரியுதா? ஆய்வு பண்ணுங்க, ஆய்வு பண்ணிக்கிட்டே இருங்க. சார், இப்ப நான் போட்டிருக்கிற ஆய்வு ஜாதகத்தை நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க வந்து எழுதி போட்டுங்க. அப்பதான் ஆர்வமானவங்களை மட்டும்தான் அடுத்த வகுப்புல அந்த திசா புத்தி பலன் பார்ப்பது அல்லது இதுல வந்து கோச்சார பலன்
ரெண்டையும் எப்படி பார்க்கிறதுன்ற சூட்சும விதிகளை சொல்லித்தர போறேன். இதுவரை நீங்க படிச்சது எல்லாமே ஐயா பேசாம இதவே ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கலாமியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். இதை படிச்சாலே போதும், பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த வகுப்பு இனிதே தடையில்லாமல் நடந்து நிறைவு செய்து வைக்க எங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. தேங்க்யூ. நன்றிங்க.